ஆல்கஹால் மது எவ்வாறு நம் உடலில் இருந்து வெளியேறுகிறது, கல்லீரலை ஏன் அது பாதிக்குது. ஸோ ஆல்கஹால்ன்றது ஒரு நச்சுப்பொருள், ஒரு டாக்ஸின். எல்லா டாக்ஸின்ஸையும் நம்ம உடல்ல இருந்து வெளியேற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் தான், கல்லீரல் தான். ஸோ ஒருவர் குடிக்கக்கூடிய மதுபானமானது உரியப்பட்டு நம்ம ரத்தத்தில் கலந்து அந்த மது வந்து லிவரை கல்லீரலை சென்றடையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பல நொதிகள் வந்து இந்த ஈத்தைல் ஆல்கஹால்ன்ற மதுவை வந்து ஆல்கஹாலை அசிட்டால்டிஹைடா மாத்துது, அசிட்டிக் ஆசிடா மாத்துது. அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டரா மாத்தி கார்பன் டை ஆக்சைடு உங்க நுரையீரல் மூலமா வெளியேறுது, வாட்டர் உங்க கிட்னி மூலமா வெளியேறுது. இப்படிதான் மது வந்து நம்ம லிவர் மேலோட்டமா சொல்ல போனா ப்ராசஸ் பண்ணுது. இதை கேட்ட சில மது பிரியர்களுக்கு தோணலாம், நான் தான் வந்து குடிக்கிற ஆல்கஹால்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடாவும் வாட்டராகவும் உடல்ல இருந்து வெளியேற்றிடுறேன், எப்படி என் லிவர் பாதிக்கும் அப்படின்ட்டு. இங்கதான் பிரச்சனையே இருக்கு. மது ஒன்றும் உங்க லிவருடைய லவர் கிடையாதுங்க. போற இடத்துல எல்லாம் அப்படியே முத்தம் கொடுத்துட்டு உங்களை குஷிப்படுத்திக்கிட்டே போறதுக்கு. அது வந்து ஒரு ஷார்ப்பான பல முனை கொண்ட கத்தி. போற இடத்தெல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு குத்தி கிழிச்சு காயம் பண்ணிக்கிட்டே தான் போகும் ஒவ்வொரு முறையும்.